துலாம் ராசிக்கு 6ஆம் இடம்ங்கிற ஒரு உபஜயஸ்தானம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் 6ஆம் இடம். அதாவது உங்களுடைய எதிரிகளை சமாளிக்கிறது, போட்டிகளை ஜெயிக்கிறது, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு இடம். பிரச்சனை இல்லாமல் இருந்தாவே நிம்மதி தானே. அப்போ பிரச்சனைகளை வரவிடாமல் இந்த சனி பகவான் 2.5 வருஷம் இருக்கக்கூடிய இடம். இதெல்லாம் நீங்கள் வாழ்ந்து ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருந்து வாழ்ந்து அதை கவனித்து பாருங்கள். அப்போ தான் அந்த காலகட்டத்தில் கோச்சாரத்தில் ஒரு பெரிய கிரகம் இருந்து எவ்வளோ சந்தர்ப்பங்களை நமக்கு கொடுத்தது, காரிய வெற்றிகளை கொடுத்தது, எவ்வளோ நன்மைகளை கொடுத்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாமே நம்மனால தாங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம முயற்சியும் கட்டாயம் வேண்டும். நாம் பாதி காலம் பாதி, அப்படி தான். இப்போது துலாம் ராசிக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய தொழிலில் வெற்றி, நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பில் வெற்றி, நல்ல சூழ்நிலை அமையும். உங்களை நம்பி உங்கள் பேரண்ட்ஸ் படிக்க வைப்பாங்க. நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகிற விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ போய் நீங்கள் லோன் அப்ளை பண்ணால் கிடைக்கும். இப்போது உங்கள் வாழ்க்கையை பொருளாதாரத்தில் முன்னேற்றிக்கிறதா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, சுய தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த சூழ்நிலையை சனி பகவான் 2.5 வருடம் தர தயாராக இருக்கார். அதில் மாற்றமே கிடையாது. வால்யூம் மட்டும்தான் மாறும். அது எப்படி? உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் உங்களுக்கு பாதிப்பாக இருந்தால் இந்த காலகட்டத்தினுடைய நன்மைகளை கொஞ்சம் குறைவாக உணர்வீங்க, அவ்வளோதான். அது நடக்கக்கூடிய தசா புத்திகளை பொறுத்து மாறிடும். ஆனாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்கான எல்லா விதமான முயற்சியும் பயம் இல்லாமல் தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். இப்போ துணிஞ்சு செயல்படுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தொழில், நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை, உங்கள் வாழ்க்கையினுடைய இலக்குகளை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த காலகட்டம். ஏன் அப்படின்னு சொன்னால், 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சனீஸ்வர பகவான் ஒரு ராசிக்கு வர்றார். அப்போ அந்த 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த 2.5 வருஷத்தை நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது. நம்ம முயற்சி தானே, நம்ம படிப்பு தானே நினச்சா கூட காலம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்காத வரைக்கும் உங்கள் திறமை வெளி உலகத்திற்கு வராது. காலத்தில் தான் எல்லாராலும் ஜெயிக்க முடியும். எல்லாருமே எல்லா நேரத்துலையும் ஜெயிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப நல்ல நேரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பதிவு போடுறேன், நிறைய நல்ல பதிவுகள் போடுற நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நானும் அது மாதிரி உங்களுக்கு உபயோகமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். இதை கேட்டு கண்ணுக்கு தெரியாத நண்பர்களும் தோழிகளும் கூட அவங்க ஃபேமிலியில் இந்த சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு பார்த்து அவங்க ஒரு நல்ல பொருளாதாரம், ஒரு ஆரோக்கியம், அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு ஒரு நிம்மதி அடைஞ்சிருக்காங்க பாருங்கள். அந்த புண்ணியம் பெருசாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயம் இது. அதில் மாற்றமே கிடையாது. உங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பித்ரு காரியங்களை நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை டிக் மார்க் போட்டுக்குங்க. ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். அதே சமயத்தில் நிறைய படித்து வச்சுருக்கீங்க, நிறைய விஷயங்களை கற்று வச்சுருக்கீங்க, அதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. நல்லா பார்த்துக்குங்க. நீங்கள் ஒரு கலைக்காகவோ ஒரு படிப்புக்காகவோ கொடுத்த நேரம், அதாவது அதுதான் விலை, அந்த விலைக்கான மதிப்பை நீங்கள் அடையாமல் போகவே மாட்டீங்க. ஒருத்தர் ரொம்ப ரொம்ப காலம் ஒரு விஷயத்துக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த காலத்தை செலவு பண்ணியிருந்தா அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கட்டாயம் கொடுத்துருக்கு. யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி ரொம்ப வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு குவாலிஃபைடாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு விமான பயணம் மாதிரி ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். மற்றவங்கெல்லாம் தெரிஞ்சுக்க முயற்சி எடுங்க. 2.5 வருஷம் சனி பகவான் அங்கே இருக்க போகிறார். நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்திக்கலாம்.
சரி, இந்த ப்ளஸ்ஸை இன்னும் ரொம்ப அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிச்சயமா பாருங்க, உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூலையில் சுத்தமான நல்லெண்ணெயில 2 தீபம் தினசரி காலையில 5:30 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் அந்த தீபச்சுடர் இருக்கணும். சாயந்தரம் 4:30 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் அந்த தீபச்சுடர் இருக்கணும். நீங்க 2டே 2 தீபம் மட்டும் ஏத்துங்க வீட்ல. அதுவும் சுத்தமான நல்லெண்ணெயா இருக்கணும். கலப்பட எண்ணெயா கட்டாயம் இருக்கக்கூடாது. இதை செய்யுங்க. இது நிச்சயமான ஒரு நல்ல பலனை உறுதியாக கொடுக்கும். வாரத்துக்கு ஒரு முறை காகங்களுக்கு தயிர் அன்னம் வச்சுட்டு வாங்க. இருக்கிற இடத்துல. நீங்க எந்த நாட்டில எங்க இருந்தாலும் இதை செய்யலாம். வைங்க. 3வது எனக்கு சமைக்கவே தெரியாதுன்னு இருக்கிற சில பேர்த்துக்கு, காகத்துக்கு ஏதாவது ஒரு உணவு, வெறும் சாப்பாடு வைக்கலாம், அல்லது மிக்சர் வைக்கலாம், பூந்தி வைக்கலாம். அந்த மாரி எது உங்களால உங்க சூழ்நிலைக்கு முடியுதோ, அதை வச்சு உங்க மூதாதையர்களையும், பார்வதி பரமேஸ்வரனையும் ஆத்மார்த்தமா மனசுல தியானம் பண்ணி கும்பிடுங்க. இந்த காலகட்டம் மறக்க முடியாத உங்க வாழ்க்கைய உயர்த்தி அடுத்த ஸ்டேட்டஸுக்கு கொண்டு போன நிச்சயம் ஒரு நல்ல காலகட்டமா இருக்கும். வாழ்க வளமுடன்.